1 சாமுவேல் புத்தகம் முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்கானாவிற்கு அன்னா பெனினா என்ற 2 மனைவியர் இருந்தனர். எல்கானாவிற்கு அன்னா பெனினா என்ற 2 மனைவியர் இருந்தனர். இந்த பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தது. ஆனால் இந்த அன்னாவிற்கோ குழந்தைகள் கிடையாது. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி இந்த அன்னாள் வேதனையிலே இருப்பார். ரொம்ப வேதனையில இருக்கின்ற பொழுது இன்னொரு மனைவியான பெனினா இந்த அன்னாவை ஏளனம் செய்வார்களாம். உனக்கு குழந்தை இல்ல பத்தியா, ஆண்டவர் உன்னை சபிச்சுட்டாரு பத்தியா என்று சொல்லி ஏளனம் செய்வார்கள். அவதூறான வார்த்தைகளை பேசுவார்கள், இழிவான வார்த்தைகளை பேசுவார்கள். இதையெல்லாம் கேட்டு மனம் கசிந்து நிம்மதியின்றி அழுது அண்ணா ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். ஹல்லேலூயா. இதை கேட்டு அவருடைய கணவன் என்ன செய்வாராம்? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அண்ணா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். ஹல்லேலூயா. இந்த எல்கானா அந்த குழந்தை இல்லாத தன்னுடைய மனைவி அன்னாளை பார்த்து என்ன சொல்லுவாங்களா? நீ ஏன் அழுற? நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி ஏன் நீ வேதனைப்படுகின்றாய்? உனக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் அதை விட நான் இருக்க இல்லையா உனக்கு? நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று சொல்லி எல்கானா அந்த கணவனானவர் தன்னுடைய மனைவி அன்னாவை தேற்றுவாராம். ஹல்லேலூயா. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, உங்க குடும்பங்கள்ல இப்படி ஒருத்தரை தேற்றுவது உண்டா? ஒருவேளை உங்க மனைவிக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், உங்க கணவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைபாடு இருக்கலாம். எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஒருத்தருக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லியது உண்டா? பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பயப்படாதீங்கம்மா, உங்க வயசான காலம் வரைக்கும் உங்களை கடைசி வரைக்கும் நான் காப்பாத்துவேன் என்று சொல்லி எத்தனை பிள்ளைகள் சொல்லுகிறீர்கள்? எத்தனை கணவன் தன் மனைவிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஆறுதலின் வார்த்தை சொல்லுவது உண்டு? இந்த நாள்ல கொஞ்சம் அலசி பாருங்க. இந்த எல்கானா சொல்றாரு, உனக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இருக்கவான் கூட, பயப்படாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்தினாள் அன்னாளை. ஹல்லேலூயா. அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே, ஒருவேளை உங்க குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி நீ வேதனையோடு இங்க வந்திருக்கலாம். இந்த அண்ணாவை போல ஆண்டவரை நோக்கி உன் குரலை எழுப்பு, ஆண்டவரை நோக்கி உன் ஜெபத்தை எழுப்பு. அப்பா, குழந்தை பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி இந்த நாள்ல நீ ஆண்டவரை நோக்கி ஜெபித்தா என்றார், என் ஆண்டவர் தாமே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் அன்னாவை கடைக்கண் நோக்கினார். அவர் கருவுற்று 3 ஆண்களையும் 2 பெண்களையும் பெற்றெடுத்தார். சிறுவன் சாமுவேலோ ஆண்டவர் திருமுன் வரலானான். அண்ணாவை ஆண்டவர் கடைக்கண் நோக்கினார். இந்த அண்ணாள் வேதனையில ஜெபிச்சாங்க. இதை ஆண்டவர் பார்த்தார். இந்த அண்ணாவுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா, கொடுக்கலையா? எத்தனை பிள்ளைகளை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது பாருங்க. அவள் கருவுற்று 3 முதல்ல சாமுவேல் பிறந்தார். முதல்ல சாமுவேல் கருவுற்று முதல் பையனா சாமுவேல் பிறக்கிறார். அது மட்டும் கிடையாது, அதுக்கு சாமுவேலுக்கு அப்புறம் 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள். அவ மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 5 + 1 6 பிள்ளைகளை கொடுத்து இந்த அண்ணாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்று ஒரு சில குடும்பங்கள்ல கணவன் குழந்தை இல்லை என்றால் மனைவியை ஏளனமாக பேசுவது, அவதூறான வார்த்தைகளை பேசுவது, அடிப்பது, உதைப்பது, இப்படியாக ஒரு சில குடும்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, குழந்தை இல்லை என்றால் அதற்கு காரணம் பெண் மட்டும் கிடையாது, ஆணும் ஒரு காரணம். தெரியலையா உங்களுக்கு? 2 பேருக்கும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். ஒருவேளை ஆணுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இருக்காது. ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு கணவன் ஆணும் இப்படி வந்து சொன்னா, என் மனைவிக்கு திருமணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, இதுவரும் குழந்தை கிடையாது, ஆனா என் மனைவியை விவாகரத்து செய்ய போறேன், எனக்காக ஜெபிங்க. இன்னொரு பொண்ணு ரெடியா இருக்குது, பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். 3 வருஷம் என் குழந்தை இல்லை என்று சொல்லு. என்னை அம்மா அப்பா எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, உறவினர்கள் எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, நான் விவாகரத்து செய்ய போறேன் என்று சொல்லி அந்த சகோதரன் வந்து இப்படியாக சொன்னார். அப்ப அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து, கவுன்சிலிங் கொடுத்து, அப்பா நீ போய் ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் பண்ணு, நீ போய் நல்ல ஒரு டெஸ்ட் பண்ணு, உனக்கு எல்லாம் சரியா இருக்குதா என்று சொல்லி டெஸ்ட் பண்ண சொன்னபோது அந்த பையன், எனக்கு எல்லாம் கரெக்ட், எனக்கு ஒரு தப்பும் கிடையாது, எல்லாம் அவன் மேலதான் தப்பு அப்படி என்று சொல்லி, அப்படிதான் எல்லாரும் வற்புறுத்தி ஒரு மெடிக்கல் டெஸ்டுக்கு போனப்ப இவருக்கு தான் பிரச்சனை, அந்த மகள் எல்லாம் நன்றாக தான் இருந்தான்.
அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே, எத்தனை குடும்பங்களிலே ஆண்கள் தங்கள் எடுக்கிற இந்த குறைபாடுகையும் மனைவி மீது போட்டு எப்படியாக குடும்பத்தை அவதூறான வழியில் நடத்தி கொண்டு வருகிறீர்கள். உங்கள் மனைவிக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய நீயே ஆறுதலாக இல்லை என்றால் உன்னுடைய மனைவி எங்க போய் அழுவா? இதனால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை உன் கணவன் மனைவி கிடையாது இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளால ஒருத்தரை அன்பு செய்வதை விட்டு குறைகளை சுட்டி காட்டி உன் குடும்பம் தலைகீழா போயின்னு இருக்குதுன்னா, இதனால என் ஆண்டவர் பாதத்துல வந்து மன்னிப்பு கேட்டுட்டு உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக என் ஆண்டவரிடம் ஜெபி. அல்லேலூயா. இப்படி குழந்தை இல்லையே என்று சொல்லி அநேக குடும்பங்கள் கண்ணீர்கள் இருக்கின்ற பொழுது, ஒரு சில குடும்பங்கள் கிடைத்த குழந்தையை என்ன செய்யறாங்க? கருக்கலைவு செய்கிறார். குழந்தைகள் என்பது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கலைக்க உனக்கு உரிமை கிடையாது. வயிற்றுல வளர்றது ஒரு குழந்தை, ஒரு 5 நாள் குழந்தையாலும் சரி, 10 நாள் குழந்தையாலும் சரி, 1 வாரம் இருந்தாலும் 2 வாரமா இருந்தாலும் சரி, இது ஆண்டவர் கொடுத்த ஒரு உயிர், ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இதை எடுப்பதற்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று கருக்கலைப்பு செய்வது சர்வசாதாரணமா போயிடுச்சு. திருமணமானவர்களும் செய்யறாங்க, திருமணம் ஆகாதவர்களும் செய்யறாங்க. கருக்கலைப்பு செய்வது ஒரு கொலை என்பதை திண்ணமாக நீங்க அறிந்து கொள்ளுங்கள். காயின் தன்னுடைய தம்பி ஆபேலுடைய ரத்தத்தை சிந்தினான், அவனை கொன்று விட்டான். வேதம் என்ன சொல்லுது? சிந்திய தன்னுடைய ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டதாம். ஆண்டவர் சொல்றாரு, எங்கே உன்னுடைய தம்பி? உன் தம்பியின் ரத்தம் என்னை நோக்கி கூக்குரலிட்டது அப்படி என்று சொல்லுகிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எனக்கு என்னதான் நடக்குது என் வாழ்க்கையிலன்னு தெரியல, என் குடும்பத்துல சாபத்துக்கு மேல சாபம் வந்துனே இருக்குது, என் குடும்பத்துல ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரச்சனை வந்துனே இருக்குது அப்படி என்று சொல்லி வந்திருக்கீங்களா? கொஞ்சம் அலசி பாருங்க. ஒருவேளை உங்க சின்ன வயசுல கருக்கலைப்பு செஞ்சிருக்கீங்களா? நீங்க செஞ்சது ஒரு கொலை. அந்த சிந்திய அந்த ரத்தமானது என் ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்கின்ற பொழுது உனக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும்? உனக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும்? என் ஆண்டவரே இளைப்பாறுதல் கொடுக்கிறேன்னு சொன்னா கூட அது உனக்கு கிடைக்காது. ஏன்? அந்த ரத்தம் என் ஆண்டவருக்கு எதிராக கூக்குரலிட்டு அழுது கொண்டே இருக்கும். என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறாய் என்றால் இந்த நாள் என் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேட்டப்பா, தெரிந்தோ தெரியாமலோ தவறு செஞ்சிட்டேன் சுவாமி, என்னை மன்னியும் ஐயா, என்னை மன்னியும் அப்பா. என் குடும்பத்தில் இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை எடுத்து போடுங்க, என் குடும்பத்துக்கு ஆறுதலை கொடுங்க, என் குடும்பத்துக்கு இளைப்பாறுதல் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி இந்த நாள்ல ஜெபிங்க. ஹல்லேலூயா. இன்று அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் எந்த வழியில போறாங்க என்று சொல்லி கண்டுகொள்வது கூட கிடையாது. இன்று பிள்ளைகள் கால் போன போக்கில போறாங்க. பிள்ளைகளை ஆண்டவருடைய சித்தப்படி நடக்காத விதத்தால, பிள்ளைகளுக்கு தேவ கட்டளைகளை கற்றுக் கொடுக்காதனால இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தவறான பாதையிலே சென்று இப்படிப்பட்டு ஒரு தவறான முடிவுகளை தங்கள் வாழ்க்கையில எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.